அஸ்ஸலாமு அலைக்கும். வாசல்ல இருந்த எல்லா செடியும் எடுத்து வெயில் படுற மாதிரி வெளியில் வச்சுட்டேன். ஸோ அப்போ வெயில் படும்போது செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு உளுந்து போண்டா சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் மிக்சியில் தான் மாவு அரைச்சிருந்தேன். நல்ல சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஈவினிங் போல் பசங்க டியூஷன் போனதுக்கப்புறம் எனக்கும் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர வேண்டியது இருந்தது. முட்டை சுத்தமாக காலி ஆயிடுச்சு. ஸோ முட்டை வாங்கிட்டு நைட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் களி மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக களிக்கு உளுந்து, அப்புறம் பிரியாணி அரிசி, அதுக்கப்புறம் வெங்காய வத்தல் போடலான்னு சொல்லிட்டு அதுக்கான அரிசி, நோன்பு வரதுனால இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டுக்கு சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி செய்து சப்பாத்தி செய்து சாப்பிட்டுக்கிட்டோம். மறுநாள் சண்டேனாலே ஸ்பெஷல் தான். ஸோ அன்னைக்கு தால்ச்சா, அப்புறம் முட்டை ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.